மே 4ஆம் தேதி இந்த யதார்த்தத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் பல பேர் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாங்கன்னு தெரில. இல்லை, நான் அதை தான் கேட்க வந்தேன். இப்போ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு பல பேர் ஒரு 70% பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் ஆயிடுவார்ன்றது தீர்க்கமாக நம்புறாங்க. அவர் தான் அடுத்த சிஎம் ஆயிடுவார் நம்பினா பரவாயில்லைங்க, ஆயிட்டாரு. பதவியேற்பு விழா மட்டும்தான் 8ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்குமான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அது எப்படி அவங்க விஷ் பண்ண போகிறாங்க? அட்லீஸ்ட் அவங்களோட வெல்னஸ்க்காக இவர் ஏதாவது ஒரு வீடியோ பேச வரா, இல்லை ஜஸ்ட் ஒரு பயிற்சி மட்டும்தான் நம்ம முதல் முறையாக முயற்சி? எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, நீங்கள் வந்து தொண்டர்களையோ ரசிகர்களையோ தேற்றுவதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அவரை யார் தேற்ற போகிறாங்கன்னு தெரியலையே. அவர் கூட அம்மா அப்பா கிடையாது, ஃபேமிலி கிடையாது, பிள்ளைங்களும் கிடையாது. அவர் இப்போயே ஒரு தனிமையான வாழ்க்கையில் தான் இருக்கிறார். எல்லாருமே லாக்டவுனில் வந்து தனிமையாக இருங்கள் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியது. ஏறத்தாழ பல ஆண்டுகளாக அவர் அப்படி தான் இருக்கிறாரு. எப்படி அதை முதல்ல அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 52 வயசாகுது. அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு அவருக்கு 5 வயசு கூடிரும், 57,000. கிட்டத்தட்ட சீனியர் சிட்டிசனுக்கு நெருங்கிடுவார். நடுவில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது. போன முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு எஸ்கேப் ஆனார். மறுபடியும் அப்படி எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ வலையை விரித்து வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அரசியலில் அவரே ஒரு பாதையை உருவாக்குறது மூலமாக அவருக்கு அவரே ஒரு முட்டுச்சந்தை தயாரிச்சிட்டாரு. இதை மீறி அவர் என்ன செய்ய போகிறாரு? நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது எவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கான பாதையாக மாறும். நீங்கள் எல்லா அரசியல் கட்சியிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக பயங்கர வீரியமாக செயல்படும். பல போராட்டங்களை கையில் எடுப்பாங்க, எல்லா பிரச்சனைகளையும் கையில் எடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கான ப்ரொமோஷனாக மாறும். 2021 அப்படியே நடந்துருந்துச்சு. எப்போவுமே அதுதான் அரசியலுடைய ஃபார்முலா. இவர் வந்து எதிர்க்கட்சிங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார்? சைலண்ட் ஆகிடுவார். பெரிய அளவில் வந்து ஒரு 2-3 தொகுதிக்கு வந்து வெற்றி வாய்ப்புக்கு மிக அருகில் செங்கோட்டையன் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே ஓட்டுக்களை சிதறடிப்பாரே தவிர ஜெயிக்க மாட்டாங்க, அதிகார மையமாக மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது.